பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இது வேறு சூப்பர் இடம் கொழும்பு. இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். தாமரை கோடத்துக்குள்ளே போகலாம்னு மேலே தெரியாது. போகிறோன்னா எடுத்து காட்டி கொள்கிறேன். காய்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா பாய் சேனல். இப்போ புதுசுண்டா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது கொழும்புல உள்ள கோல் சிட்டியில் நாங்கள் பண்ணிக்கிறோம். இந்த இடத்த உண்மையில் பார்க்க வேறு லெவலில் அதுக்கு சம்மந்தமாக வீடியோ இருக்கும்போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெட்டுங்க வெட்டுங்க வழியாக வெட்டுங்க. நாங்கள் தக்காளியாக வைப்போம், தக்காளி இருக்கவங்களே வைப்போம். என்னக்கா? நாங்கள் தக்காளியும் வெட்டுவோம், தக்காளி மேல் இருக்கிறவங்களையும் வெட்டுவோம். நான் ஆளையும் வெட்டுவோம். என்ன வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். வீடியோ தான் எடுக்கிறீங்க? அவன் கேட்டேன். சரி சரியா, அது ஒரு கிரியெல்லாம் எடுக்கணும். தம்பி எடிட் பண்ணி போட்டு போட்டு அப்படியே செய்யுங்க அம்மா. அது நீட்டாக ஓட்டுறாங்க. பார்த்து கையில் அடை கோயில் வழியா செய்யுங்க வீடு.
கிரியா செய்யுங்கண்ணா அப்போ தான் நல்லா இருக்கும் பார்க்க ஆசை. எல்லாத்தையும் கொண்டு தான் போடுறோம் ஒரே பிளேட். பழைய பறவை போலே ஒன்று பறந்தே வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே. பழைய பறவை போலே ஒன்று பறந்தே வந்ததே, என்னென்னால் இது எல்லாரும் ஓப்பனா கதைக்க போறோம். ரைட், அப்ப ஓப்பனா கதைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். அதாவது உங்களை பத்தி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், உங்களுக்கு உங்கள்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம், அது என்னன்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல போறீங்க. ஓப்பன் மைண்டா கதைக்க போறீங்க. ஓகே, இதுல ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொருத்தரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு சிச்சுவேஷன் சார் சொன்னாரு. உங்களுக்கு உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்னது, இது எனக்கு பிடிக்கலையே, இது ஓகே இல்லையா அப்படி நீங்க நினைக்கிற விஷயம் என்னது? பிடிச்ச விஷயம் என்னை பற்றி எனக்கு பிடிச்ச விஷயம் உண்டு, என்னை பற்றி எனக்கு பிடிக்காத விஷயம் உண்டு. முதலாவது விஷயம், பிடிக்காத விஷயத்தை கதைக்கிறேன். திடீரென்று வார கோவம். அது எனக்கு தெரியும் எவ்வளோ பாதகத்தை விளைவிக்குமென்று தெரிஞ்சு கொண்டும் அதை கட்டுப்படுத்த முடியல. ஆனால் வரும் ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு அதை இந்த எல்லைக்குள்ளே கொண்டு வரேன். ஆனால் அந்த கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக காணப்படுது. ரெண்டாவது, பிடிக்க விஷயம் என்று சொல்கிறது, இந்த துறையில் நான் ஒரு இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு போகணுமன்றதில் ஆர்வம். I
பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இது தாமரை கோலத்துக்கிட்ட வந்து நிற்கிறோம். உள்ளே போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். தாமரை கோலத்தை பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையில் வேறு லெவல் இடம். நமக்கு உண்மையில் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொழும்பில் உள்ள ஒரு பிரபஞ்சமான ஒரு இடம் தாமரை கோவில் இடத்துல நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கொழும்பில் உள்ள தாமரை கோபுரத்தில் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். எங்களோட டூர் பயணமானது இப்போ இந்த இடத்துல நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கால ஒரு அழகிய கடற்கரை உண்டு. கொழும்பு நகரம் இல்லை வேறொரு பெஸ்ட்டான நகரம் என்று சொல்லலாம். அந்தளவுக்கு இங்கே கட்டிடங்கள் கடற்கரை உண்மையில் வேறு இடம் உண்டு. உண்மையில் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே என்னென்னு சொல்கிறது, ஒரு உண்மையில் வேறு சூப்பர் இடம் கொழும்பு. இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். தாமரை கோடத்துக்குள்ளே போகலாம்னு உண்மையில தெரியாது. போகிறோன்னா எடுத்து காட்டி கொள்கிறேன். உலக அழகிய போகும். இப்போ நான் எங்கே போகிறோம் பொம்மை கேம்ஸ் விளையாட.